போச்சு. போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு எங்க அப்பா மேல சந்தேகம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பா பேர்ல திடீர்னு எப்படி சந்தேகம் வரும்? யாராவது போன் பண்ணிருக்கணும், அப்பதான் சந்தேகம் வரும். யார் போன் பண்ணாங்க தெரியுமா? நான் தான். ஐயோ, இந்த 3 கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும். அப்பதான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது. அப்ப நான் என் சைடுல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஐயோ, பெரிய கிரிமினலா இருப்பீங்க போல இருக்கே சார். மூளை தாண்டா கிரிமினல், முடிவு தவள் தான். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? அப்படி கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும். சாரங்கபாணியும் பூவழிராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜபாண்டி தேவர்கிட்ட பேசுறேன். நீயும் ராஜபாண்டி தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது. புத்தி பேதலிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா? உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா?